வீரபாகு தேவர் வீர மகேந்திரபுரிக்கு போறார். தேவர்களை எல்லாம் விடுவித்து விடு, செய்த தவறை நினைத்து வருந்தி திருந்தி விடு. உனக்கு நீ சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கியவன், அந்த வரத்தை வீணாக்காத. சிவபெருமானுடைய வரம் உன்னை இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. 1008 அண்டங்களை ஆளக்கூடிய சக்தியை கொடுத்திருக்குது. 108 யுகங்கள் வாழக்கூடிய சக்தியை கொடுத்திருக்குது. உன்னை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட வரத்தை துஷ்பிரயோகம் செய்யாது, நல்லதுக்கு செய், தேவர்களை எல்லாம் விடுவித்துரு அப்படின்னு வீரபாகு தேவர் சொல்றார். ஆனால் சூரபதுமன் அதை கேட்கிற இடத்துல இல்ல. இப்ப சூரபதுமன் சொல்றான், மேலே 1008 எனும் அண்டங்களை வென்று ஆளுகின்ற தனி இரையாகிய எனக்கு கோலவார இரு இன்னமும் தோன்றா குதலைதன், அதாவது பல்லு கூட இன்னும் முளைக்கல, பாலனே குணாம் என புத்திகள் பகர்வான்ற. 1008 அண்டங்களை ஆளக்கூடிய வரத்தை வாங்கி 1008 அண்டத்துக்கும் நான் தான் கடவுள். யாரு? சூரபதுமனுடைய ஆணவம் எவ்வளவு இருக்கு பாருங்க. 1008 அண்டத்திற்கும் நான் கடவுள். என்கிட்ட போய் இன்னும் பல்லே முளைக்கல. யாருக்கு? முருகனுக்கு. இன்னும் பல்லே முளைக்கல, அந்த சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன அழிச்சிருவான்னு சொல்றியே அப்படின்னு சூரபதுமன் வீரபாகு தேவர்கிட்ட சொல்ற. இப்ப இதுக்கு மேல இவரை திருத்த முடியுமா? முடியவே முடியாது.